Hello guys, welcome to CTN Vibes. என்ன CTN Vibes ஒண்ணு பண்றது இல்ல சேனல்ல, சும்மா பேர் வாய மூடலாம். TN அழகா இருக்கேன்ல. காளி துள்ளிய காளிதன் காலன் காலில் தங்க பொன் சிலம்பு. அத்த மறைக்கு பண்றாங்க. சோ இன்னைக்கு என்ன பண்றாங்க? நான் பண்ணலப்பா. நான் பண்ணல. பார்க்கலாம். நான் தான் பண்றேன். ஷெஃப். நான் சாவர்ட்ஸ் கூட ஏஜென்ட். ஏஜென்ட் ப்ளூ. எங்களோட ஷெஃப் வந்துட்டு ஒரு நாள் புளியோகரை பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. எப்போ பிரியாணி ஏதாவது புளியோகரை அந்த புளியோகரை பண்ணி கொடுத்தனால அவர் வந்துட்டு ஷெஃபா உணர்ந்துட்டார். ஒன் டே ஷெஃப் உணர்ந்துட்டாரு. ஸோ அதனால இப்போ வந்துட்டு இவர் என்ன பண்ண போறாரு? ஷெஃப் என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? மேங்கோ குல்ஃபி. மேங்கோ பியூரே குல்ஃபி. மேங்கோ குல்ஃபி. ஏன் உங்க வாய் அப்படி கோணையா போகுது? மேங்கோ குல்ஃபி. ஓகே, இவரு ஒரு பக்கம் ஷெஃப் கொஞ்சம் ரொம்ப பிஸியா இருந்தாருன்னா, இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு வீடியோக்கு அர்ச்சனையா இருக்காங்க. குளிச்சிட்டு வந்திருக்கு. வீடியோக்கு குளிச்சிட்டு வர்றது பெருசு இல்ல, குளிச்சிட்டு வந்து அர்ச்சனையா இருக்கிறது தான் தப்பு. இருக்கிற பாதாம் பிஸ்தா எல்லாம் அர்ச்சனை இருக்கு. எல்லாம் உதுறோம். இல்லவா எப்படி இருக்க போகுது அவுட்புட் நித்து? யாருக்கு தெரியும்? நான் ஹாஸ்பிடல் போகாம இருந்தா சரி. ஆல்ரெடி ட்ரை பண்ணிருக்கியா இல்ல ஹவ் இஸ் இட்? ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட மாட்டேன். ஒரு வாட்டி பண்ணிட்டேன், 101 வாட்டி பண்றேன். குளிச்சிருந்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா சாப்பிடுங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்குற நீ 10 எத்தனை போற நீ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க. இருக்கிறதே அவங்க 8 தான். ஷெஃப்க்கு ஸ்டெண்ட் ஏத்துறதுக்கெல்லாம் இல்ல, இது அவங்க தான் சாப்பிடுறதுக்கு. இப்ப நான் கஷ்டப்பட்டு இல்ல சாப்பிடுறதுக்கு ஒடிச்சிருச்சு. 6 பிளேட் ஒடிச்சிடு சரியா? நீ வாங்கி போடுற. ஆமா நான் தான் வாங்கி போடுறேன். ஏன் நீ வாங்கி போடுற? ஆமா நான் ரெண்டு கஷ்டப்பட்டு பேரும் ஆமா வாங்கி கிளிப்ப போடுறது. அம்மா வாங்கி போடுறது கஷ்டப்பட்டு. இவ்வளவு நல்லா பண்ணேன். எனர்ஜி ஏத்துறதுக்கு நான் தரமாட்டேன். நீ ஃப்ரூட் சாலட் கேட்டேல, என்ன பண்ற சாருலி? ஃப்ரூட் சாலட் ஒரே ஒரு பப்பாயா, அது வந்து ஃப்ரூட் சாலட் ஃப்ரூட் சாலட் பப்பாயா. என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் மாங்கால நம்ம மாங்காய் சாப்பிட்டாலும் இந்த கொட்டையில சாப்பிடுற ருசி சிங்கம் களை இறங்கிருச்சு. பால், கண்டென்ஸ்ட் மில்க், அன்ஸ்வீட்டட் கோவா. இதுக்கு ரொம்ப அழியமா இருக்கும். ஏன்னா பாவம் ஃப்ரெண்ட்ஸும் தலையில் நிதிஷும் சேர்ந்து அழைச்சிருக்காங்க. மாம்பழம் எப்படியோ தனியா வந்து என்ன ஒரு ஸ்டார்டிங்ல இன்கிரீடியன்ஸ் ஒரீடட் இல்லைன்னா என்ன அது மேங்கோ குல்ஃபி செய்ய தேவையான பொருட்கள். நான் என்ன குக்கிங் சேனல்ல நடத்திட்டு இருக்கேன், நீ தானே பண்ணணும்னு. பாதாம் பாதாம் தெரியல, கொஞ்சம் கையிடு. பாதாம், முந்திரி, எந்திரி, மேங்கோ அதாவது மாம்பழம். நம்ம மேங்கோ பியூரே செய்வோம். பியூரே நெக்ஸ்ட் என்ன போடணும்? சர்க்கரை. ஏன் அதுக்கு வாய் கோணையா சர்க்கரை? சுகர், டயபிட்டிஸ். ஒரு புளியோகரை பண்ணிட்டு என்ன பண்றான் பாரு. நான் வந்து டிரான்சிஷன் சொல்லும் வந்து டிரான்சிஷன் ஆகி அதை வந்து பியூர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது ஓகே. This is called puree, mango puree. ஏன் வாய் கோணையா போடுது போ. ஓகே, உன் வாய் ஏன் பியூரின் போகுது? CEO நான் ஃபாலோ பண்ணுவேன் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பியூரே பண்ணியாச்சு. இதை வந்து சைடில் எடுத்து வச்சுக்கலாம். சைட் ஷெஃப் பேஜ் கொடுத்தனே பாஸ்தா பர்ன் பண்ணலாம். அது தெரியாதா?
பார்க்குறவங்களுக்கு பேர்ன் பண்ணாம பண்ணக்கூடாதாங்க. நித்து இதெல்லாம் பண்ண வெடிஞ்சுட கிஞ்சுட போகுது நித்து. தண்ணி காயணும். இதுக்குள்ள என்ன தோச்சிடு. இல்ல தண்ணி காயும். டைம் ஏன் பொறுமை. எவ்வளோ ஊற்ற சொல்லு. ஸோ இப்போ வந்து நான் வந்து பால் ஊற்ற போகிறோம். அது வந்து 2.5 கப்ஸ் 250 ml. பேசிக்கலி 1.5 லிட்டர் பால். ஃபஸ்ட்டு 250 ml ஊற்றிருக்கோம். இப்போ அடுத்து 250 ml. இப்போ இது கொஞ்சம் கொதிக்கும் போது இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கோவா, அன்ஸ்வீட்டட் கோவா. அது கரையிற வரைக்கும் நம்ம அதை வந்து ஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் நான் அப்பப்போ எடுத்து பார்க்கணும். ஏன் உன் ஃபேஸ் சீரியஸாகவே இருக்கு? நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நித்து. கஷ்டம். என்ன கஷ்டம்? கேமரா பிடிச்சிட்டு இருக்கவங்க வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க. அப்படியா? அது ஷெஃப் சொல்லி கொடுத்த மாதிரி கல்க சொன்னாரு. கல்கிட்டே இருக்கேன். ஆமா, டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். இப்போ யார் தலை அடிச்சாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து அது கூட பண்ண வர. அப்பத்துல இருந்து கலக்குங்கிறதும் இப்போ நம்ம ஏன் கோவா போட்டோம்னா அந்த என்ன கன்சிஸ்டன்சி வந்து திக்காக வரதுக்கு. சரியா? அது இப்போ கரெக்டாக கரைஞ்சிருச்சா பாரு. எல்லாம் கரைஞ்சிருச்சு பாரு. கரைஞ்சிருச்சா? கார்ன் பவுடர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் ரெண்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம். திக்கனிங்காக தான். ஐயோ ரெகுலர் சேனல் எடுக்கிறாங்க தெரியுமா குக்கிங்க. அவங்க கூட இவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. காடமம் பவுடர் ஆட் பண்ணுறோம், ஏலக்காய் பவுடர். சரிங்களா? ஓகே, கூல் டவுன் சொன்னா கூல் டவுன் ஆகாது. கீழே ஸ்டவ் ஆஃப் பண்ணாக்காத அதை கூல் பண்ண நான் இது பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன். ஓகேயா? கூல் டவுன் ஆகிடுச்சுன்னா மலாய் இது திருப்பி சொல்கிறேன். இதில் வந்து வெறும் மேங்கோ அப்புறம் சக்கரை மட்டும் தான் போட்டுருவாங்க. எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ணவே இல்லை. திருப்பி சொல்றாங்க கேளுங்க. அப்புறம் ஷெஃப்க்கு கோவம் வந்துச்சுன்னா அக்கா தப்பா பண்ணுங்க. ஓகே, ஐசினா பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பாதாம் போட்டோம், கேஷ்யூ வந்து இங்க பாத்து என்ஹான்ஸ் பண்ணோம் நம்ம அந்த கிரன்ச்சினஸ் வரும். பாதாம் பிஸ்தா வந்து அந்த மோல்ட் ஃபில்லிங்ஸ்ல போட்டுட்டு அது மேல வந்து இந்த பியூரே போட்டு ஷெஃபோட அறிவு மைனா பாத்தீங்களா? ஃப்ராஸ்டிங் போட்டு இப்போ இந்த ஸ்பூன் ஆகுதியா ஷெஃப்? ஷெஃப்னா என்ன சொல்லுங்க? எதுல என்ன கொடுத்தாலும் அது பண்றது தான் ஷெஃப். இதுதான் வேணும் அதுதான் வேணும்ன்றது இல்லை. Many unbearable hours later. எங்களோட குல்ஃபி. ஓகே, நான் டேஸ்ட் பண்ணிட்டா. இதா நீ சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லு பங்க. நாம இப்போ ஃபர்ஸ்ட் பைட் போக போறோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். வேற மாதிரி. இட் இஸ் நைஸ். All Success. thanks to me. All credit goes to our chef. Very nice. Go. Okay guys, நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா அது குல்ஃபீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கோம். ஒன்று வந்து ஸ்டக்காக இருக்குது, ஒன்று வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாம் வந்து இன்னும் 2 வந்து ஆல்ரெடி முன்னாடியே சாப்பிட்டுட்டாங்க காட்டுறதுக்கு முன்னாடி. இப்போது நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. Subscribe. பாய்.